ஜனனி, நீ படித்து முடிச்ச உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் உன் தப்பு என்ன இருக்கு? அது அவரோட அவசர முடிவுதான். ஆனா அதுக்கு பிறகு நீ உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு சொன்னாரே, அதை நான் செய்யல. நான் உன்னை சங்கடப்படுத்தணும்னு சொல்லல சக்தி. அப்பா அப்படி சொன்னதுக்காக நான் சொல்லல. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, இப்போ ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ் தொடக்க விழாக்கு அவங்களையும் கூப்பிடலாம்ல? நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க ஜனனி. சந்தோஷப்படுவாங்க தான். ஆனா நான் நினைக்கிறது அது இல்ல. நான் முதல்ல ஜெயிக்கணும், அப்புறம் அவங்க கிட்ட சொன்னா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. அதுதான் அவங்க மனசுல இருக்கிற காயத்துக்கு ஒரு மருந்தா இருக்கும். நீ சொல்றதும் சரிதான் சக்தி. உன்னோட தான் எனக்கு கல்யாணம்னு சொன்னப்போ நான் மதுரைக்கு தேடி வந்து உன்னை பார்த்தேன். அப்போ உன் மேல இருந்தது ஒரு சிம்பத்தி தான். அப்புறம் கல்யாணம் நடந்தப்ப எனக்கு ஓகேன்னு பட்டுது. பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. அப்புறம் உங்க அண்ணன் பேச்ச கேட்டு நீ என்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தினப்போ ரொம்ப வருத்தமா இருந்தது. இவன் கூட எப்படிடா நம்ம வாழ்க்கையை வாழ போறோம்னு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் என்னோட டிராவல் பண்ணிட்டு இருக்க. எனக்குன்னு தனிப்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உன் மேல இருந்த ஒரு இமேஜ், இவனுக்கு சுயமா செயல்பட தெரியாதாங்கிற ஒரு இமேஜ், அதை உடைச்சு இன்னைக்கு வரைக்கும் தைரியமா டிராவல் பண்ணிட்டு இருக்க. இப்போ நம்ம 2 பேர்கிட்டயும் தெளிவு இருக்கு. ஆக்சுவலி இது நம்ம கல்யாணம் நடக்கிறப்போ இருந்திருக்க வேண்டியது. அப்போ இந்த தெளிவு இல்லை நம்ம கிட்ட. இப்போ என்னோட படிப்பு, என்னோட சூழல், என்னோட எண்ணம் இதெல்லாம் தாண்டி யோசிக்கிறப்ப எனக்கு சக்தி தான் வேணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள இருக்கு. உனக்கு சக்தி? உன்ன மாதிரி எனக்கு தெளிவாலம் பேச தெரியாது ஜனனி. என் கூட இருக்கிறது மட்டும்தான் என் வாழ்க்கை. அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். சக்தி, I love you. I love you, சக்தி.
இந்த மீனாட்சி அம்மா முருகன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், காப்பாற்றிடுவாங்க. 50 பேருக்கு சொன்னாங்க. 50 பேருக்கு இட்லி பொங்கல் எல்லாம் சரியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். சாம்பார் சட்னி எல்லாம் டேஸ்ட் பண்ணிங்களாக்கா? கரெக்டாக இருக்கும்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு நந்தினி, சூப்பரா அது இருக்கு. சாம்பார் உப்பு கரெக்டாக இருக்கும்ல? சாம்பார் பொடி நேற்று தான் அரைச்சேன், சரியா இருக்குமா? ஐயே நந்தினி, கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்ட்டா இருக்குடா. ம் சரி சரி. இந்த சட்னி டேஸ்ட் பண்ணீங்களா? கரெக்டாக இருந்துச்சா? ஐயா சட்னி எல்லாம் படு சூப்பரா இருக்கு. இஞ்சி போட்டிருந்தியில தூக்கலாம் பாரு, எனக்கே தெரிஞ்சிருச்சு, சூப்பரா இருக்கு பாரு. ஆமாக்கா, வயசானவங்க சாப்பிட போறாங்கல்ல, அதான் பொங்கல் சட்னிலேயே கொஞ்சம் இஞ்சி தூக்கலா போட்டேன். ஜீரணத்துக்கு நல்லா இருக்கும்ல. வேற எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், சரியா தான் இருக்கும். இந்த மாவு புளிக்கல. ஐயா எல்லாம் நல்லா இருக்கு, பர்ஃபெக்ட்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஐயோ சுக்கு காப்பி போட்டனே, எங்க வச்சேன்? போயிருச்சு, அங்கன வச்சுட்டேன், ஃப்ளாஸ்க்ல போயிருச்சு. என்ன நந்தினி, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இரு. நீ பதறையில எனக்கு பயமா இருக்கு. இல்லக்கா, ஏன்னா விளையாட்டு இல்ல, 50 பேர், அதுவும் வயசானவங்க, அதான் ரொம்ப திக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. சரியாயிடும். அட இங்கனே டெய்லி 30 பேருக்கு மேல சமைக்கிறோம், அப்புறம் என்ன, எதுக்கு நீ பதற? ஐயா இங்க இருக்குது ஊருக்கே சமைக்கிற மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் கரெக்டா இருக்கு, எல்லாம் நல்ல சரியா இருக்கு. திருஷ்டி கழிச்சுச்சுன்னா கரெக்டா வந்துரும். வா சரி, சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு ஐயா இங்க மறந்துட்டேன் பாருங்க, அது அக்கா வேற சாமிக்கு வச்சுதான் கேசரி சாப்பிடுவேன் நாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அட்டகாசமா இருக்கு, பொல பொலன்னு உதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு. கரெக்டா இருக்குல்லக்கா. இந்த பொங்கல் டேஸ்ட் பண்ணுங்க. சாம்பார் இந்தாங்க. ஆத்தி பூரி போட்டிருக்கலாமோ? பூரி கூட நிறைய உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதுல இன்னும் ஆமா மசாலா செஞ்சிருக்கலாம்ல. போட வேண்டியதுதானே, மொத்தமா சாப்பிட்டு விட்டு கேஸ்ல போய் படுத்துக்கவா? ஏனந்தினி, எல்லாரும் வயசானவங்க நீ தானே சொன்ன, அதுக்கேத்த மாதிரி தானே நீ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்க, அப்புறம் எதுக்கு பூரி? ஐயா ஆமா, அதுக்காண்டி தான் நானும் வேணாம் நினைச்சேன், நானே மறந்துட்டேன். வடை கூட பார்த்து தான் சுட்டேன், எண்ணெய் குடிக்க கூடாதுன்னு. எண்ணெய் குடிக்கல இல்லக்கா? நான் என்ன எலியா எண்ணெய குடிக்க? ஐயா அக்கா உங்களை இல்ல, வடை ரொம்ப எண்ணெய் குடிக்கல. இந்த சாப்பிட்டு பாருங்க. ஐயோ எண்ணெய் குடிக்கலடி, வேண்டாம். என்னங்க சாப்பிட்டு பாருங்க. சொல்லி 4 வழியே தின்னுட்டாங்க நம்ம. என்ன பாருங்க, போது நல்லா இருக்கு நந்தினி, வைய நீ நல்லா இருக்கு, பதறாத. எல்லாமே சூப்பரா இருக்கு. கரெக்டா இருக்கா? எண்ணெயும் குடிக்கல, ஜூஸையும் குடிக்கல, அமைதியே இரு. ஓகே, கரெக்டா தான் இருக்கு. பெருசா என்ன ஓட்டல. சூப்பரா இருக்கு நந்தினி மேடம், டேண்டி மேடம். ஜனனி. சக்தி, எங்க போயிட்ட நீயே? இல்ல சக்தி, வண்டி அரேஞ்ச் பண்ணணும்ல, அதுக்கு தான் போயிருந்தேன். உள்ள எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான், பேக்கிங் மட்டும் பண்ணணும். சரி, நீ எதுக்கு வெளியே போய் வண்டி பிடிக்கிற? பக்கத்துல ஏதோ ஆட்டோ பிடிச்சி போயிருக்கலாம்ல. ஐயோ அந்த ரிஸ்கே வேண்டாம் சக்தி. இந்த ஏரியோ ஆட்டோவை பிடிச்சோன்னு வச்சுக்கோ, ஏன் நாளைக்கு நம்ம வீட்டு ஆளுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க அண்ணன் கிட்ட சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. நம்மளை பத்தி தெரியாத வண்டி வேணும்னு நினைச்சேன், அதான் வெளியில இருந்து கூட்டிட்டு வந்தேன். ஆமா, வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல, அந்த கரிகாலம் மட்டும்தான் இருக்கான். சரி, வர டிரைவருக்கு இந்த ஏரியா பத்தி தெரியாதுப்பா, போன்ல லொகேஷனும் பார்க்க தெரியாதா. நான் வெளியே நின்று கூட்டிட்டு வரேன். நீ எதுக்கு போற? நான் போய் கூட்டிட்டு வரேன், இரு. ஐயோ வேண்டாம் சக்தி, உன்னை எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் என்ன எதுன்னு பேச்சு கொடுத்து ஏதாவது கேட்பாங்க, அதனால நானே சைலண்டா போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அந்த கரிகாலம் வேற ஏதாச்சும் காமெடி பண்ணிட்டு இருப்பான், அவனை எப்படியாவது சமாளிச்சு கேரியரை வெளியே கொண்டு வந்துருங்க. நான் வண்டியை கூட்டிட்டு வந்துட்டு உனக்கு கால் அடிக்கிறேன். சரி, கால் பண்ணு. நந்தினி கண்ணு, இந்த சாப்பாடு இருக்குல்ல, அது வாய்க்கு ருசியா இருந்தா மட்டும் பத்தாது, அத பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும்னு தோணணும்.
நீ செஞ்சு வச்சிருக்க பாரு இம்புட் ஐட்டமும், அதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது. அதோட வாசம் இருக்கு பாரு, சூப்பரோ சூப்பரு. ஆமா. அதுக்கப்புறம் தானே வாய்க்கு ருசியா இருக்கணும். எல்லாம் இருக்குல்ல. உன்னோட சமையல் பார்க்கும்போதும் சரி வாசமும் சரி ரொம்ப 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 நல்லா இருக்கு. சரிக்கா. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு விட்டு ஆஹா ஓஹோங்க போறா பாரு. ஸ்வீட் கரெக்டா இருக்குல்ல? ஃபுல்லா கேட்டு முடி மொத்தமா பதில் சொல்லு. இல்லக்கா, ஸ்வீட் மட்டும் சொல்லுங்களேன். சூப்பரா இருக்குடி. கரெக்டா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப இனிப்பா கரெக்டா இல்ல? இருக்கு. எல்லாம் இனிப்பா நல்லா இருக்கு. ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்கல்ல, அதனாலதான் நாட்டு சர்க்கரையை போட்டு செஞ்சேன். ரொம்பவும் போடல. ஏன்னா சாப்பிட ஆரம்பிக்கும் போதே இனிப்பா இருந்துச்சுன்னா திகட்டிரும். சாப்பிட அப்படியே தங்கணும்ல நாக்குல. பதம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு. நந்தினி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சமையலுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அக்கா உங்களுக்கு நினைவு இருக்கா? நம்ம பாப்பா கல்யாணம் கட்டிக்கு வந்த புதுசுல ஒரு உப்புமா கிண்டி ஞாபகம் இருக்கு. உப்புமா கிண்டிச்சு, அது சட்டியை விட்டு வரவே 4 நாளாச்சு. அது என்னன்னு தெரியாம நம்ம பட்ட பாடு. ஏன்க்கா இப்ப அத ஞாபகப்படுத்தினா எனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிரும். ஐயே இல்லடி, அப்படி இருந்த நந்தினி எப்படி ஆயிருக்கேன்னு சொல்லிக்கு வர. பெருமையான விஷயம். இப்ப நீ நேண்டியால ஆயிட்ட. நேண்டி. ஆமா ரேணுகா, பிறக்கும் போது யார் டேலண்டோட பிறக்கிறா? எல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்கிறது தான். அதுக்கப்புறம் நம்மள நாமளே தயார்படுத்திக்கிறதுல தான் இருக்கு எல்லாமே. கத்துக்கிறதுல மட்டும் இல்லக்கா, சொல்லி தரதுலயும் இருக்குல்ல. எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த ட்ரைனிங் தான். அத்தைக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கணும். ஆனா அவங்க திட்டிக்கிட்டே சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சமா தான் கொடுப்பேன். நீ பேக்கிங்லாம் முடிஞ்சா இல்லையா? இது பாரு, எல்லாம் ரெடியா இருக்கு. வண்டி வந்தோடனே ஏத்திர வேண்டியதான். இது என்னது? ஐயோ சாம்பார் உள்ளி போட்டேன். ஐயோ எப்படி இருக்கு? இருங்க, நீ சாப்பிட்டுக்கிட்டு. சூப்பரு. நல்லா இருக்குல்ல? எனக்கு அடி சொல்லாதடா, நிஜமா சொல்ல. நீங்க தான் கேசரி ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, அப்புறம் என்ன உங்களுக்கு டவுட்டு? சரி. ஆமா, ஜனனி எங்க? அவ இந்த வண்டி பிடிக்கிறதுக்காண்டி போயிருக்கா. அதான் தெருமுக்குல பிடிச்சிக்கலாமே, எங்க போயிருக்கா இப்ப அவ? அதைத்தான் நீ நானும் சொன்னேன். தெரிஞ்ச வண்டி எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற வண்டியா பார்க்க போயிருக்கா. அப்படியா? அதுவும் சரிதான். நம்ம தெருவுல இருக்கிற பயலுக்கு பூரா உங்க வீட்டு பொம்பளைங்க பூரா சட்டியா சமைச்சு வட்டியா கொண்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. நல்லதா போச்சு. ஆமா, கரெக்டு தான். நல்ல வேலை, கடவுளா பார்த்துதான் இந்த 7:30 வெளில அமுச்சு வச்சுட்டாரு. நம்மளே இப்போ உளறி மாட்டிக்கூடாது. நந்தினி ஷட் அப். ஆமா, அத்தைகிட்ட சொல்லிட்டியா? உங்களுக்கு தெரியாம போய் சொல்லிட்டு வந்துட்டேன். போங்கக்கா. ஏண்டி, சொல்லிட வேண்டியதானே? ஐயா வேணாக்கா, அவங்க ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாவே இருக்காங்க. ஏதோ இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்ல போய் ஆத்தாடி எங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு வேண்டி பிஸ்னஸ் வேண்டி கிடக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போதைக்கு வேணாம். முதல் நாள் நல்லபடியாக போகட்டும், அப்புறமா பக்குவமாக பார்த்து சொல்லிக்கலாம். சின்னக்கா. ஐயோ சின்னக்கா. ஐயோ வந்துட்டான்டா. என்ன விசேஷம்? ஓ மாநாடா. என்ன விஷயமா இருந்தா உனக்கு ஓகே? எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். வேண்டாம், இருக்கட்டும். நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளை. இந்த வீட்டில் நீ என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய். டிஃபன் சாப்பிட்டியா? போய் உறங்கு. மதியம் சமைச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறோம், திரும்ப சாப்பிட்டு போய் உறங்கிடு. உன் வேலையில நீ கரெக்டாக இருப்பா. எதுக்கு உனக்கு கஷ்டம்? காப்பி கேட்டா ஓவரா பேசுறிய. என்ன இது? அண்டா குண்டா? வாட்? Why? How? Where going? அது அக்கா சொல்லுங்க. அது அது இந்த பரண மேல இருடா பரண் மேல பேச விடு. அது மேல இருந்து எடுத்து போட்டு விளக்கி வச்சிருக்கோம். உனக்கு எதுக்கு இப்ப இந்த அண்டா குண்டா? பாத்திரத்தெல்லாம் பார்த்தா பரன்ல இருந்து எடுத்து வச்ச மாதிரி தெரியலையே. சுத்தி வாழை இலை போட்டிருக்கீங்க, அதுவும் பளபளன்னு இருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்கு. மை டியர் சிஸ்டர்ஸ், தம்பிக்கு தெரியாம ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்றீங்களா? மை டியர் பிரதர், நாங்க என்ன திருட்டுத்தனம் பண்ண போறோம்? ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி நீ எதுக்கு இப்போ துப்பு இருந்துட்டு இருக்க? இந்த வீட்டுக்குள்ள திருட்டுத்தனம் பண்ண ஒன்றும் இல்லை. அதுவும் கிச்சனுக்குள்ள என்ன பண்ண முடியும்? முந்திரி பருப்பு திருட முடியும். அதுவும் நீ போக வர சாப்பிட்டு காலி பண்ணிட்ட. அதையே எங்களால் இப்போ திருட முடியாது. நாங்கள் வேற என்ன செஞ்சிருவோம் சொல்லு? ஏய் ஸ்மால் சிஸ்டர்,
நீ வழக்கமா சல்லு புல்லுன்னு எரிஞ்சு விழுற ஆளு. இன்னைக்கு பார்க்கவும் பக்திமயமா இருக்க. உன் பேச்சும் சாந்தமா தெரியுது. என்ன மேட்டர்? ஆமாம், சாந்தமாக மாறிக்கிட்டு இருக்கேன். ஜென்மோடுக்கு போயிட்டு இருக்கேன். அக்கா அந்த காப்பியை கொடுத்து அனுப்புவீங்கக்கா, முடியல. இந்த நீயே குடு. இந்த காப்பி இந்த அக்கா ஃபில்டர் போட்ட காஃபி. காப்பி உனக்கு பிடிக்கும்ல? போ போய் எடுத்துட்டு போய் குடிப்போ. மெதுவா மெதுவா. அது சரி, ஆதிரே வேர் கோயிங்? அது ஆதிர அவுட் கோயிங், இன்கமிங் 20 minutes. You drinking coffee and sleeping, coming afterwards. ஆதிரை meeting friend coming back. Okay? ஃப்ரெண்டா? யார் அந்த ஃப்ரெண்டு? அது ஃப்ரெண்டு தானே, வேற யாரையும் பார்க்க போலையே. ஏ அப்பா காலேஜுக்குன்னு போயிருக்காப்பா. என்ன உனக்கு எல்லாத்துலயும் கேள்வி கேட்பியா? காலேஜுக்கு போறேன்னு தான் காதலிக்க போனா. இப்ப திரும்பவும் காலேஜுக்குன்னா பக்குன்னு இருக்கு மிடில் சிஸ்டர். அதுதான் நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்துட்டல, அப்புறம் என்னத்துக்குடா பயந்து ஜாகுற? ஏய் கரிகாலா, நீ போய் காஃபி குடிக்கிறியா? ஆதிர வந்துருவா போ. ஹனிமூன் போறத பத்தி பேசிட்டு இருந்தப்ப இந்தா இவர் வந்து குட்டையை குழப்பி விட்டாரு. அதோட என்னையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. பிக் சிஸ்டர் எனக்காண்டி கொஞ்சம் யோசிச்சு ஆதிரேட்ட பேசி ஓகே பண்ணி விடுங்களேன். ஏய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? முதல்ல நீ வெளியே வா காப்பி குடி. முதல்ல வெளியே போ. ஓடு. பார்த்து தொழிலாங்க. கேரு, மரியாதையா மாடியில போய் உட்காரு, இல்லைன்னா உன்னை அடிச்சு கலப்ப வேண்டியிருக்கும். போயிரு. ஒரு ஹனிமூன் போகணுன்னதுக்கு இம்புட்டு கோவம் அவசியம் தானா? டேய் போறியா இல்ல காப்பி எடுத்து தலையில ஊத்தவாடா? போடா. யோ, உன் பொண்டாட்டி நீயும் சேர்ந்து இருக்கல. நான் அப்படி இல்லையா, ஒண்டி கட்டையா இருக்கேன். அடிக்குதே. அடிக்குதே. எங்க இருக்கு? இருக்கு. அவங்க தான். குட் மார்னிங் மேடம். நான் கான்ட்ராக்ட் மேனேஜர் பேசுறேன். நந்தினி இருக்காங்களா? நான் நந்தினி தான் பேசுறேன். எல்லாம் ரெடியா? கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம், எல்லாம் ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். ஓகே மேம். எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. நாங்க ஒரு 50 பேர் இருக்கோம். ஈகரா வெயிட் பண்றோம். வாங்க மேடம். ஐயா, நானும் ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கேன். ஜனனி மேம் லைன் ரொம்ப பிஸியா இருக்கே. அவங்க வண்டி தான் பிடிக்க போயிருக்காங்க. அவ வந்தானே நாங்க கிளம்பிடுவோம். சரி சீக்கிரம் வாங்க மேம். சரி நாங்க வந்துடும். ஆத்தாடி, 50 பேர் அங்க எக்ஸைட்டடா உட்கார்ந்து இருக்காங்களாமே. ஐயா, எனக்கு படபடன்னு வருது. அக்கா எல்லாம் நல்லா இருக்குல்ல, எனக்காடி சொல்லாதீங்க. அந்த 50 பேரை யோசிச்சு பேசுங்க. நல்லா இருக்குல்ல? நீ மறுபடியும் ஆரம்பிக்காத, முதல்ல இருந்து ஆரம்பிக்காதாத்தா. எல்லாம் கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் இத பண்றல எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு அப்படியே பிபி ஷூட் அப் ஆகுது. ஏதா குடிக்க வேணுமே? ஐயா, நான் எனக்கு தான் காபி போட்டு வச்சிருந்தேன். அந்த பையன் பக்கி வந்து குடிச்சிட்டு போய். ஐயா இரு காபி இருக்கு. இந்த பாரு இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் தான் கொடுத்தேன். போதுமா? உங்களுக்குலாம் வேணாமா? வேண்டாம், நீ சாப்பிடு. குடி. இந்த எக்ஸாம் எழுத போகும்போது வயிற்றுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை இல்ல, ஒரு மாதிரி வயிற்று கலக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. நந்தினி, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏதாவது முதல் தடவை பண்ணும்போது இப்படிதான் எக்ஸைட்டடா இருக்கும். பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. சொல்ல போறாங்க பாரு. அடடாங்க போறாங்க பாரு. சக்தி, ஆ ஜனனி எங்க? இதோ நான் பாக்குறேன், நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிருங்க. சீக்கிரம் கிளம்பிடணும், எல்லாரும் வரத்துக்குள்ளார. 50 பேர். முருகா, நீ தான் எல்லாரும் காப்பாற்றணும். நல்லபடியாக நடக்கணுமே முருகா. என்ன ஜனனி? வண்டி வந்துருச்சு. கேரியர்ல எடுத்துட்டு வந்துறீங்களா? சரி, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இரு. என்னடி பண்ற நீ? இல்லக்கா, ஏதோ வாசம் வராத மாதிரியே இருக்கு. ஓபன் பண்ணி பாக்குறவா? கட்டி வச்சிருக்கேன், அது இலை கிழிஞ்சு போயிட போகுது. நல்லாதான் வாசனை வருது. என்ன உனக்கு? சும்மா இரு கொஞ்சம் நேரம். வண்டி வந்துருச்சு, வாங்க கொண்டு ஏத்திடுவோம். சரி ஓகே, நான் கிளம்பு. இருங்க, நான் போய் ஹால்ல யாரும் வராங்களான்னு பாத்துட்டு வரேன். அண்ணி, அதெல்லாம் யாரும் வரல அண்ணி. ஐயோ, ஏன் கிறங்கத்துக்குன்னே யாராவது வருவாங்க. அத்தை எந்திரிச்சு வருவாங்க. இரு, நான் பாத்துட்டு வரேன். சரி போ.